வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. மசோதாக்களுக்கு உரிய நேரத்தில் ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை. சந்திரபாபு நாயுடுவிற்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது ஆந்திர உயர்நீதிமன்றம். மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் 4 வாரம் இடைக்கால ஜாமீன். நவம்பர் 3ஆம் தேதி கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். தமிழ்நாடு, கர்நாடக அதிகாரிகளுக்கு அழைப்பு. தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக மாற்ற அரசு பல நடவடிக்கை எடுத்து வருகிறது. உற்பத்தி துறையில் தமிழ்நாடு உலக அளவில் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் பெருமிதம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. மீனவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஒன்றிய அரசு உறுதி. விரிவான செய்திகள். RSS விரும்பும் சர்வாதிகார ஆட்சியை அமைக்க பாஜக முயற்சித்து வருவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியா என்ற பெயரில் தனி இணையதளம் தொடங்கி ஆடியோக்களை வெளியிட்டு வருகிறார். இந்த வகையில் மாநில சுயாட்சி உண்மையான கூட்டுறவு கூட்டாட்சிக்கான எனது குரல் என்ற தலைப்பின் கீழ் ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியாவின் 3வது எபிசோடில் பேசியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தியாவை இந்தியா கூட்டணியிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்தார். மாநிலங்களை ஒழிக்க வேண்டும் என பாஜக நினைப்பதாக தெரிவித்த அவர், CAG மூலம் பாஜகவின் ஊழலை அம்பலப்படுத்திய அதிகாரிகளை விரைவாக கூண்டோடு பாஜக அரசு மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். இந்திய ஜனநாயக அமைப்பை பாஜக அரசு சிதைப்பதாக தெரிவித்த அவர், மாநிலங்களை காப்போம், இந்தியாவை காப்போம், இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்போம் என கூறினார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை அடுத்து நவம்பர் 3ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற உள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு காவிரி நீரை திறந்து விடுவது குறித்து காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைப்பதை காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்படுத்தி வருகிறது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 89வது கூட்டம் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் நேற்று காணொலி வழியாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக உறுப்பினரான திருச்சி காவிரி வடிநீர் கோட்ட தலைமை பொறியாளர் M. சுப்பிரமணியன், தமிழக காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் R. சுப்பிரமணியன் மற்றும் பிற 3 மாநில உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதில் கர்நாடக அணைகளில் உள்ள நீர் இருப்பு வரத்தை கணக்கிட்டு 15 நாட்கள் தமிழகத்திற்கு வினாடிக்கு 13,000 கன அடி நீர் வழங்க அறிவுறுத்த வேண்டும் என தமிழக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. கர்நாடக அரசு தரப்பில் நீர்வரத்து இல்லாததால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாது என்றும் கூறப்பட்டது. இறுதியாக நவம்பர் 1 முதல் 23ஆம் தேதி வரை 23 நாட்களுக்கு வினாடிக்கு 2600 கன அடி வீதம் தண்ணீர் பிலிகுண்டுவிலும் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்தது. இதையடுத்து காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்கும் விதமாக நவம்பர் 3ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெற உள்ளது. காவிரி ஆணைய தலைவர் S.K. ஹல்தர் தலைமையில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சந்திரபாபு நாயுடுவிற்கு ஆந்திர உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் 2019ஆம் ஆண்டு சிமெண்ட்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்த போது 317 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்தது. திறன் மேம்பாட்டு துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி சந்திரபாபு நாயுடுவை ஆந்திர காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே ஊழல் வழக்கை ரத்து செய்ய கோரியும் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க கோரியும் சந்திரபாபு நாயுடு தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஆனால் சந்திரபாபு நாயுடுவின் வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. இந்நிலையில் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிற்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திறன் மேம்பாட்டு திட்ட ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அவருக்கு மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் 4 வாரத்திற்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக மாற்ற அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் சர்வதேச தொழில்நுட்ப பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் புதிய தொழில் புரட்சி நடந்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் நியோ டைட்டில் பார்க் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும்
5 மில்லியன் சதுர அடியில் தொழில் பூங்காவை ரேடியல் ஐடி பார்க் நிறுவனம் அமைத்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்ய வரும் நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் 2024 ஜனவரி உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை சென்னையில் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக மாற்ற அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர், உற்பத்தி துறையில் தமிழ்நாடு உலக அளவில் சிறந்து விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றப்பட்ட 20க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் இருப்பதாக தமிழக அரசு குற்றம் சாட்டி வருகிறது. மாநில பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களை அரசுக்கு வழங்கும் மசோதா, சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கும் மசோதா, கூட்டுறவு சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் குறைப்பு மசோதா உள்ளிட்ட பல மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டி ஆளுநர் மீது தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு தொடரப்பட்டுள்ளது. அந்த மனுவில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பிய மசோதாக்களை நிறைவேற்ற ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் RN ரவி கிடப்பில் வைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர்கள் பரிசீலிப்பதற்கான கால வரம்பை நிர்ணயித்து வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம் வகுக்க வேண்டும் என்றும் ஆளுநர்கள் மசோதாவை பரிசீலனை செய்ய குறிப்பிட்ட காலக்கெடு விதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி ஒன்றிய இணையமைச்சர் முரளிதரனை சந்தித்து திமுக MP TR பாலு வலியுறுத்தினார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் 37 பேர் ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களது 5 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். அதேபோல் மாலத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தூத்துக்குடி மீனவர்கள் 12 பேர் மாலத்தீவு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இலங்கை மற்றும் மாலத்தீவு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி ஒன்றிய இணையமைச்சர் முரளிதரனை சந்தித்து திமுக MP TR பாலு வலியுறுத்தியுள்ளார். மாலத்தீவு மற்றும் இலங்கை கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களை விடுதலை செய்ய விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி நேரில் வலியுறுத்தினார். ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு MK ஸ்டாலின் எழுதிய கடிதத்தையும் அவரிடம் ஒப்படைத்தனர். அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறப்போவதாக பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதை முன்னிட்டு பல்வேறு தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை ஒட்டி குஜராத்தில் உள்ள அவரது சிலைக்கு பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். பட்டேல் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிரதமர் மோடி அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பட்டேல் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய பிரதமர், சர்தார் வல்லபாய் பட்டேலின் தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசாட்சி திறன் மற்றும் நமது தேசத்தின் தலை விதியை அவர் வடிவமைத்த அதீத அர்ப்பணிப்பை நினைவு கூர்வதாக குறிப்பிட்டார். தேசிய ஒருமைப்பாட்டிற்கான அவரது அர்ப்பணிப்பு தங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டுவதாக தெரிவித்த அவர், அவரது சேவைக்கு தாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் கூறினார். உலகில் வேறு எந்த நாடும் அடைய முடியாத நிலவின் பகுதியை இன்று இந்தியா அடைந்துள்ளது நமக்கு பெருமை அளிப்பதாக தெரிவித்த அவர், இந்தியாவில் நமது தொழில் வல்லுநர்கள் உலகின் பில்லியன் டாலர் நிறுவனங்களை இயக்கி வழிநடத்துவதாக தெரிவித்தார். பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்காமல் விபத்து ஏற்பட்டால் மின் பணியாளர்களை பொறுப்பு என தமிழ்நாடு மின் வாரியம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன் மின்வாரிய செயல்பாடுகள் மின் விநியோகம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாதது, தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தாமல் பணிகளை மேற்கொள்வது, முறையான கண்காணிப்பு இல்லாதது உள்ளிட்டவற்றால் விபத்துக்கள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டதாக மின் வாரியத்தின் முதன்மை பொறியாளர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இனிவரும் காலங்களில் அனைத்து பணியாளர்களும் விதிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என மின் வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதலாக பணியாளர்கள் பணியின் போது எர்த் ரோட் பயன்படுத்தும் புகைப்படத்தை பதிவேற்ற வேண்டும் என்றும், இதற்கான பிரத்யேக செயலியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர தகவல் தொழில்நுட்பத் துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
செயலி செயல்பாட்டிற்கு வரும் வரை அந்தந்த மின்சார பிரிவின் வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியாளர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் விபத்து ஏற்பட்டால் பணியாளர்களே பொறுப்பு எனவும் மின்சார வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்ல அரசு பேருந்துகளில் இதுவரை 70,000 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி நவம்பர் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து தினசரி இயங்கக்கூடிய 2100 பேருந்துகளுடன் 4675 சிறப்பு பேருந்துகள் என 3 நாட்களுக்கு சேர்த்து ஒட்டுமொத்தமாக 10,975 பேருந்துகளும், பிற ஊர்களில் இருந்து 3 நாட்களுக்கு 5,920 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 16,895 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இந்நிலையில் சென்னையில் இருந்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் சொந்த ஊர் செல்வதற்கு தற்போது வரை 46,000 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டு 5.90 லட்சம் பேர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த ஊழியர்கள் மீது லாரி மோதிய விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருந்து நெக்குந்தி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் அவசர உதவிக்கு தொடர்பு கொள்ளும் போன்களை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. பணியில் திருவண்ணாமலையை சேர்ந்த ஒப்பந்த ஊழியர்கள் சுமார் 10 பேர் பணியில் ஈடுபட்டிருந்த போது சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி நிலை தடுமாறி பணியில் ஈடுபட்டவர்கள் மீது வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் குள்ளக்குடி பகுதியை சேர்ந்த வெங்கடேசன், அண்ணாமலை, முருகன் ஆகிய 4 பேர் படுகாயமடைந்தனர். 4 பேரும் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து வாணியம்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானலில் பெய்த கனமழையால் நுழைவு வாயில் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி நீர் வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது லேசான மழையும் பெய்து வந்தது. இதனால் நாயுடுபுரம், ஏரி சாலை, செண்பகனூர், அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் ஓடி வருகிறது. கொடைக்கானலில் பெய்த கனமழையால் நுழைவுவாயில் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை, முத்துக்கடை, ஆட்டோ நகர், விசி மோட்டூர், மாந்தாங்கல், நாவல்பூர் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவ படத்திற்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாள் நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் காவல்துறை சார்பில் கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டிருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவ படத்திற்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை நடத்தினர். நிகழ்ச்சியின் நிறைவாக தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் வாசிக்க அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 10ற்கும் மேற்பட்ட பட்டாசு கடையில் வாலாஜா வட்டாட்சியர் வெங்கடேசன் தலைமையிலான வருவாய் குழு ஆய்வு மேற்கொண்டனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நிரந்தர மற்றும் தற்காலிக உரிமம் பெற்ற பட்டாசு கடைகளில் விற்பனை செய்யும் இடங்களில் வருவாய் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள 10ற்கும் மேற்பட்ட பட்டாசு கடையில் வாலாஜா வட்டாட்சியர் வெங்கடேசன் தலைமையிலான வருவாய் குழு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடை மற்றும் குடோனில் உள்ள பட்டாசுகளின் இருப்பு விவரங்கள் மற்றும் பல்வேறு விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் 200க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் கர்ப்பிணிகளுக்கு இலவச புடவை, சீர்வரிசை, ஊட்டச்சத்து பெட்டகம் போன்றவை வழங்கப்பட்டது. பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி குருமன் சமூகத்தினர் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழங்குடி இனத்தை சேர்ந்த குருமன் சமூகத்திற்கு பழங்குடியின ஜாதி சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறையின் கோட்டாட்சியர் மறுப்பதாகவும், இதனால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை பெற முடியாமல் பல தலைமுறைகளாக பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இவருடைய தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அன்று பழங்குடியினுடைய ஆராய்ச்சி மையத்திலிருந்து குழு அமைக்கப்பட்டு தமிழக அரசு 45 அரசாணை உத்தரவு பிரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு ஆய்வறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அந்த ஆய்வறிக்கையில் குறும்பா, குறும்பர், குறும்ப கவுண்டர், குருமன் ஒத்த பெயரான பழங்குடியினம் தான் இவங்க பழங்குடியினத்தை சார்ந்தவங்க தான் கலாச்சாரத்தை ஆய்வு பண்ணி பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் தொழில், பண்பாடு, தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு அந்த ஆய்வறிக்கையில் கொடுத்திருக்காங்க. இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஜாதி சான்று வழங்க சொல்லி பழங்குடியின ஆராய்ச்சி மையத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அறிக்கையின்படி பழங்குடி இயக்குனர் தமிழ்நாடு முழுவதும் வருவாய் கோட்டாட்சியருக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கை மதிக்கல, தமிழக அரசு ஆய்வறிக்கை மதிக்கல, இந்த அதிகாரிகள் மெத்தன போகல, வருவாய்த்துறையர்கள் இந்த சமுதாயத்தை படுகொலியில் தள்ள ஏமாற்றி வருகிறாங்க. 5000 மனு கொடுக்கப்பட்டிருக்குது. இன்ன வரைக்கும் அந்த 5000 மனுக்கு பதில் கிடைக்கல. ஜமாபத்தில் கொடுத்த மனு பெண்டிங்கில் இருக்குது. ஒன்று கூட விசாரணை பண்ணல. சமூக நீதியை காப்பாற்ற இந்த அரசு எங்களை கவனம் செலுத்தி எங்களுக்கு நீதி கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்கி தரணும். தவறும் பட்சத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. சீர்காழி தாலுகா கீழமூவர்கரை கிராமத்தை சேர்ந்த லட்சுமி என்பவர் கந்துவட்டி கொடுமை செய்து தனது குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தியதாக வீடியோ பதிவுடன் புகார் மனு அளித்தார். பணம் கொடுக்கும் போது நான் ஏழைப்பட்டனா இல்லாதனா, நீ யாருக்கிட்ட கொடுக்கறியோ எனக்கு தெரியாது. என் பையன் ஆனா பயணம் போய் சேர்த்தே பணம் சம்பாரிச்சு எங்க கடனை அடைக்கணும்னு சொன்னேன். பணத்துக்கு பொறுப்பு நான் சொன்னாங்க. சம்மந்தப்பட்டு பொண்டாட்டி அஞ்சம்மா சொல்லி இப்ப 17 ஆண்டு ஆயிடுச்சு. என் பையன் போய் 15 நாள்ல திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்ததுல இருந்து நானும் பணத்தை போய் கேட்பேன். நான் கடன் வட்டி மேல வட்டி வருது, அதால நிறைய எனக்கு வட்டி, என்னால சமாளிக்கவே முடியல. நான் போய் கேட்கும் போது அது எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட வாங்கின 20,000க்கு எனக்கு 70,000 வட்டி போட்டு 1,70,000 வட்டி போட்டு 1,90,000 பணம் கொண்டு என்ன கேட்கறாங்க. என்னால எப்படி அப்படி கொடுக்க முடியும்? நீ என் பணத்தை வாங்கி நீ 20,000க்குள்ள வட்டி பணமும் எடுத்துக்க, எனக்கு பாக்கி வட்டி பணமும் எனக்கு கொடுன்னு நான் கேட்கறேன். அப்படி கேட்கவும் எங்க வீட்டுக்காரங்கள 4 ட்ரிப்பு ரோட்ல விட்டு அடிச்சுக்கிறாங்க. நிறைய ரோட்ல உள்ளவங்க மூர்த்தின்னு சொல்றவங்க கூட ஒழிச்சு விட்டாங்க. அவங்கள போய் இப்ப கூப்பிட்டாக்கா இவங்க பெரிய குடும்பம் வரமாட்டாங்க, சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டாங்க சார். எங்களுக்கு வீட்டுல 2-3 ட்ரிப்பு வந்து இந்த திருவாங்காடை சம்பந்தமூர்த்தி வீடு பூந்து அடிச்சுட்டு போய்க்கிறாங்க. அவங்க நாங்க சாட்சி அங்கே உள்ளவங்க எல்லாம் அவங்க பங்காளி, அதனால சொல்ல மாட்டாங்க. அவங்க பங்காளிக்காரங்களை விட்டு கூட எங்களை அடிக்க சொல்லிக்கிறாங்க. நாங்க போய் ஸ்டேஷன்ல சொன்னா நீ என்ன ஆதாரத்தோட வந்துக்கிற, போய் செல்லுல கேமரா கொண்டு வீட்டுல வை, அப்போ சொல்லு நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேலூர் பகுதியில் உள்ள நியாய விலை கடைகளில் இருந்து ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்ந்து நடைபெற்று வரும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வெளிமாநிலங்களுக்கு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யவும் அரிசி கடத்தல் கும்பலை காவல்துறையும் உணவு பாதுகாப்பு துறையும் கைது செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வசிப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. பலமுறை மனு அளித்தும் தங்கள் மனுக்களின் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். நீதிமன்ற காவலில் இருக்கும் கருக்கா வினோத் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீச காரணம் என்னவென்று காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வால் மாணவர்கள் தற்கொலை என்ற செய்தி மன உளைச்சலை ஏற்படுத்தியதால் பெட்ரோல் குண்டு வீசினேன் என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருக்கா வினோத் வாக்குமூலத்தில் சிறையில் இருந்தபோது நீட் தற்கொலை தொடர்பான செய்திகளை படித்தபோது மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கருக்கா வினோத் வாக்குமூலத்தில் சிறையில் இருந்தபோது நீட் தற்கொலை தொடர்பான செய்திகளை படித்தபோது தனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் PFI அமைப்பினருக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் 10 ஆண்டுகளுக்கும் மேல் சிறையில் உள்ளவர்களை விடுவிக்க ஆளுநர் கையெழுத்திட வேண்டும் என்றும் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகும் யாரையும் சந்திக்கவில்லை எனவும் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது.
அவசர நிலை ஊர்தி சேவை மற்றும் விரைவான பதில்வினை சிகிச்சை குழுவின் ஆதரவோடு இயங்கும் ஹெல்ப்லைன் சேவையை தஞ்சாவூர் மாநகராட்சியின் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்வில் பேசிய துணை மேயர் அஞ்சுகம் பூபதி, பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு முதலுதவியும் அவசர நிலை சிகிச்சையும் உரிய நேரத்திற்குள் சென்றடையுமானால் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்படுவதற்கு முன்பே நிகழும் இறப்புகளில் குறைந்தபட்சம் 50% தவிர்க்க முடியும் என கூறினார். சாலை போக்குவரத்து விபத்தில் காயமடைந்தவர்கள், மாரடைப்பு, ஸ்ட்ரோக் மற்றும் வேறு பிற மருத்துவ அவசர நிலைகளால் பாதிக்கப்படுபவர்கள் ஆகியோருக்கு திறன்மிக்க சிகிச்சையை வழங்க தகுதி பெற்ற மருத்துவ குழுவினர் மற்றும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்ட உயர் சிகிச்சை மையமான மீனாட்சி மருத்துவமனை இந்த ஹெல்ப்லைனில் திட்டத்தை அறிமுகம் செய்வது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். காசாவிற்கு செல்லும் நிவாரண உதவியை தடுப்பது குற்றம் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ரஃபா எல்லை வழியாகவே நிவாரண உதவிகள் பாலஸ்தீனத்திற்கு செல்கின்றன. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கும் காசாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், ஜெனீவா ஒப்பந்தத்தை பின்பற்றி நிவாரண பொருட்களை பாதிக்கப்பட்டவர்களை சென்றடைய வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. எகிப்தில் இருந்து ரஃபாவுக்கு நுழையும் எல்லையை பார்வையிட்ட பின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இத்தகைய கருத்தை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு. மசோதாக்களுக்கு உரிய நேரத்தில் ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை. சந்திரபாபு நாயுடுவிற்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது ஆந்திர உயர்நீதிமன்றம். மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் 4 வாரம் இடைக்கால ஜாமீன். நவம்பர் 3ஆம் தேதி கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். தமிழ்நாடு, கர்நாடக அதிகாரிகளுக்கு அழைப்பு. தொழில்துறையில் முதன்மை மாநிலமாக மாற்ற அரசு பல நடவடிக்கை எடுத்து வருகிறது. உற்பத்தி துறையில் தமிழ்நாடு உலக அளவில் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் பெருமிதம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. மீனவர்களை விடுதலை செய்வது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஒன்றிய அரசு உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.